ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் பிரியா கார்த்திக் vlogs. நான் பிரியா. இன்னைக்கு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஹியூஜ் ஹேண்ட்பேக்ஸ் ஃப்ரம் ஃப்ளிப்கார்ட் அண்டர் பட்ஜெட். ஆல்ரெடி ஹேண்ட்பேக் ஹால் ஃப்ரம் மீஷோ பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் எல்லாரும் ஃப்ளிப்கார்ட்ல இருந்து ட்ரை பண்ண சொல்லியிருந்தீங்க. ஸோ ஃப்ளிப்கார்ட்ல இருந்து ட்ரை பண்ண போகிறோம். அண்ட் இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது, இதோட மெட்டீரியல் எப்படி இருக்குது, பீசஸ் எப்படி இருக்குது, ஃபோட்டோ மாதிரி சேமாக வந்திருக்கா, இது எல்லாமே இந்த வீடியோவில் செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோட பட்ஜெட் ரேஞ்ச் வந்து 176ல இருந்து 385. ஸோ 176ல இருந்து 385. ஸோ எல்லாமே இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்க போகுது. ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் பீஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பீஸ் வந்து இதுதான். ஓகே, ஸோ நம்ம ஹாலில் எல்லாத்த விட கம்மியான ரேட் விச் இஸ் ஜஸ்ட் ருபீஸ் 176. ஸோ ஓகே, ஸோ நான் இமேஜில் பார்க்கும்போது நான் இது குட்டியாக தான் இருக்குன்னு நினச்சேன். பட் இட்ஸ் அ ஹியூஜ் பேக். ஓகே, நைஸ். ஓகே, ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பேக். ஸோ இட்ஸ் அ வெரி பிக் பேக். நான் இவ்வளோ பெரிய பேக் வரும்னு எதிர்பார்க்கல. நான் குட்டியான பேக் இருக்குன்னு நினச்சேன். பட் இட்ஸ் அ வெரி நைஸ் பிரிண்டட் பேக். ஸோ ஃபுல்லாக இந்த மாதிரி பிரிண்டட் அண்ட் இந்த மாதிரி ஒரு லேயர் லீஃப் ஒர்க் இருக்குது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பீஸ். 2 sides இந்த மாதிரி இது இருக்கு. ஜிப்புமே இட்ஸ் அ வெரி பிக் ஜிப். ஓ காட், இதில் ஸ்பேஸ் ரொம்ப நிறைய இருக்கு. ஸோ இதுதான், அவ்வளோ நிறைய ஸ்பேஸ் இருக்கு இதில். ஓகே, ஸோ இட்ஸ் அ வெரி ஹியூஜ் பேக். இப்போ இதோட ஃப்ரண்ட் ஜிப் வந்து, ஸோ இதுதான் ஃப்ரண்ட் ஜிப். ஸோ மொத்தம் ஃபர்ஸ்ட் ஜிப் அண்ட் செகண்ட் ஜிப், ஸோ மொத்தம் 2 ஜிப்ஸ் இருக்கு. அண்ட் இட்ஸ் அ வெரி நைஸ் அண்ட் ஹியூஜ் பேக் இந்த ரேட்க்கு. ஆல்சோ குவாலிட்டியும் நல்ல திக்கான மெட்டீரியல். இட்ஸ் லைட் வெயிட்டாக அந்த மாதிரி இல்லை. இட்ஸ் அ நைஸ் திக் மெட்டீரியல் பேக். ஸோ டெஃபினெட்லி அ குட் ஒன். டெஃபினெட்லி 10 on 10 ஃபார் திஸ் ஒன். ஓகே, ஸோ இதை ஃபோல்டு பண்ணோம்னா இந்த மாதிரி தான் இருக்கு. ஃபோல்டு பண்ணோம்னா இட்ஸ் டெஃபினெட்லி அ நைஸ் பிக் பேக் அண்டர் பட்ஜெட். நான் ட்ரை பண்ணி காமிக்கிறேன். இதுதான் ஃபர்ஸ்ட் பீஸ். இட்ஸ் அ நைஸ் பிக் பேக். லைக் இட்ஸ் மோர் பிக் தென் மீ. அண்ட் இது வந்து இந்த மாதிரி ஹேண்ட்லேயே கேரி பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் டெஃபினெட்லி அ குட் மணிக்கு ஒர்த்தான ஒரு பேக். டெஃபினெட்லி அ குட் ஒன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் பீஸ் வந்து இதுதான். இது வந்து ஒரு லெதர் டைப் மெட்டீரியல் இருந்தது. ஓகே, பட் நான் நினைச்சேன் இந்த பீஸ் நல்லா பெருசா வரும்னு நினைச்சிருந்தேன். பட் இட்ஸ் அ ஸ்மால் ரெகுலர் பேக். ஓகே, ஸோ இதுதான் இந்த பேக். இட்ஸ் அ நைஸ் சாஃப்ட் லெதர் மெட்டீரியல் பேக். இட்ஸ் அ வெரி சாஃப்ட் பேக். ரொம்ப ப்ரீமியம் லுக்கிங்காக இருக்குது. அண்ட் ஒரு ஸ்லிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜிப்ஸ் வந்து பேக்கில் ஒரு ஜிப் அண்ட் இன்சைடில் ஒரு குட்டியான ஜிப். இட்ஸ் அ நைஸ் எவ்ரிடே ரெகுலர் பேக். எவ்ரிடே யூஸ்க்கு இந்த பேக் ஆப்டாக இருக்கும். ஒரு ஃபோன், ஒரு குட்டியான தண்ணி பாட்டில் இதெல்லாம் வச்சுட்டு எங்கேயும் போகிற மாதிரி இருந்தால் இது டெஃபினெட்லி அ குட் பேக். பட் குவாலிட்டி ரொம்ப ப்ரீமியம். இட்ஸ் வெரி நைஸ் குவாலிட்டி அவுட் சைட். இது சீக்கிரமாக டேர் ஆகிற குவாலிட்டி இல்லை. இட்ஸ் அ நைஸ் குவாலிட்டி. ஆல்சோ ஜிப் மெட்டீரியலும் நல்லா இருக்குது. ஸோ எஸ், இட்ஸ் அ வெரி நைஸ் பேக். இப்போ இது நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இதுதான் செகண்ட் பேக். இட்ஸ் அ நைஸ் எவ்ரிடே பேக். ஸோ இட்ஸ் அ ஸ்லிங் பேக். இது இன்னுமே கொஞ்சம் லென்த்தியாக பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக பண்ணலாம். ஸோ இட்ஸ் அ நைஸ் ரெகுலர் எவ்ரிடே பேக் அண்ட் டெஃபினெட்லி அ குட் ஒன் ஃபார் திஸ் பட்ஜெட். இது கண்டிப்பாக எஸ். அண்ட் இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து ஒரு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ரெகுலர் பிளாக் அண்ட் ஒரு ப்ரௌன் கலர் காம்பினேஷன் பேக் தான். ஸோ இட்ஸ் வந்து நல்லா கொஞ்சம் பெரிய பேக், நல்ல எவ்ரிடே யூஸ்க்கு கொஞ்சம் பெரிய பேக் மாதிரி இருந்தது. ஒரு ஆஃபீஸ், அப்புறம் காலேஜ், ஏதாவது நம்ம திங்ஸ் எடுத்து போகிற மாதிரி இட்ஸ் அ நைஸ் கன்வீனியன்ட்டான ஒரு பேக். ஸோ இதுதான் அந்த பீஸ். இட்ஸ் அ வெரி நைஸ்
வெரி யூனிக்காக இருக்குது பார்க்க. நான் இந்த மாதிரி பேக் என்றைக்கும் ஓன் பண்ணலை. ஸோ இட்ஸ் வெரி நைஸ். ஆல்சோ ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது. ஸோ இது வந்து ஜிப்ஸ் எதுவுமே இல்லை, இது இந்த மாதிரி ஓப்பனாக இருக்கும். பட் இதில் ஒரே ஒரு இந்த மாதிரி அட்டாச்மெண்ட் இருக்கும். ஸோ இது ஒரு ஈஸி டு கோ. ஒரு நம்ம திங்ஸ் ஏதாவது வாங்க போகிறோம், நம்ம ஏதாவது க்ராசரி ஷாப்பிங் போகிறோம், க்ளோத் ஷாப்பிங் போகிறோம், ஸோ அதே இதில் போட்டு போகிற மாதிரி ஒரு நம்ம கேரி பேக் மாதிரி ஒரு பேக். ஸோ பட் இதில் வந்து நம்ம பர்சஸ்லாம் வைக்கிறது சேஃப் இல்லை. ஸோ ஜஸ்ட் இந்த ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸ்பேஸ் வந்து ரொம்ப பெரிய ஸ்பேஸ். அண்ட் இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து இந்த 2 சைடுமே இது. ஸோ இட்ஸ் ஓப்பன் பேக். ஸோ ஷாப்பிங் அதெல்லாம் போகும்போது இந்த மாதிரி பேக் நீட்டாக கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ டெஃபினெட்லி இட்ஸ் அ வெரி நைஸ் திக் மெட்டீரியல் பேக். இப்போ இதை நம்ம ட்ரை பண்ணி. தேர்ட் பேக், see how beautiful it is and ரொம்ப கம்ஃபி. இந்த மாதிரி ஷாப்பிங்லாம் போகிறோன்னா இதெல்லாம் கேரி பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் ஏதாவது வாட்டர் பாட்டில், டிஃபின் இதெல்லாம் வச்சுட்டு போகிறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளான பட் ஆல்சோ ஸ்டைலிஷ் லுக்கிங் பேக். ஏதோ ஒரு டிஃபினுக்கு லஞ்ச் பாக்ஸ் எடுத்து போகிற மாதிரி இருக்காது, ஒரு ஸ்டைலிஷ் ஆன ஒரு பேக் தான். ஸோ டெஃபினெட்லி அ குட் ஒன், வெரி நைஸ். ஐ திங்க் டெஃபினெட்லி அ 10 on 10 ஃபார் திஸ் ஒன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ரெகுலராக பிளாக் ப்ரௌன் இந்த மாதிரி தான் பேக் வச்சுருக்கோம், ஒயிட். பட் கொஞ்சம் சட்டாக் ஒரு நைஸ் கலராக இருக்கணும்னு இந்த ஒரு பேக் தான். இட்ஸ் அ வெரி ப்ரிட்டி செரி ரெட் கலர் பேக். எஸ், ஸோ இதுதான் அந்த சூப்பரான ரொம்ப ப்ரீமியம் லுக்கிங் செரி ரெட் கலர். இந்த செரி ரெட் கலர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்க. ஒரு ஒயிட் ட்ரெஸ், ஒரு பிளாக் ட்ரெஸ்க்கெலாம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இட்ஸ் அ நைஸ் செரி ரெட் கலர். அண்ட் இதில் வந்து இந்த மாதிரி கோல்டன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் அ வெரி மெட்டீரியலும் இங்கே மேலே வந்து நல்ல ஸ்பாஞ்சாக இருக்குது. ஸோ ஏதோ கார்ட்போர்ட் மாதிரி இல்லை, இட்ஸ் அ நைஸ் ஸ்பாஞ்சி மெட்டீரியல். அண்ட் இன்சைடில் சிங்கிள் ஜிப் கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் அ சிங்கிள் ஜிப் பேக். ஒரு ஸ்டேட்மெண்ட்டான பீஸ் இது. இது ரெகுலர் யூஸ் நம்ம மோஸ்ட்லி இந்த மாதிரி பேக் பண்ண மாட்டோம். இது ஏதாவது ஒகேஷன், ஏதாவது ஈவெண்ட், ஏதாவது ஃபங்க்ஷன், ஸோ அப்படி போகும்போது யூஸ் பண்ணுவோம். ஸோ இட்ஸ் டெஃபினெட்லி ரொம்ப க்யூட் அண்ட் ப்ரிட்டி லுக்கிங் பேக். மோஸ்ட்லி இந்த கலர் தான் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ டெஃபினெட்லி அ குட் ஒன். இது நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆன பீஸ் தான் இது. ஸோ ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ட்ரெஸ், ஒரு பிளேசர், ஒரு கவுன் ட்ரெஸ் இதெல்லாம் போட்டு இந்த பேக் டெஃபினெட்லி ஒர்த் தி மணி. அண்ட் எஸ், இங்கே வந்து சைடில் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம லாங் ஷார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ டெஃபினெட்லி அ குட் பர்ச்சேஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். இது வந்து இட்ஸ் அ நைஸ் பேக். ஃபோட்டோவில் நல்லா இருந்தது. அண்ட் இதோட ரேட் வந்து அரௌண்ட் 308 சம்திங். ஸோ இதுதான் அந்த ஹேண்ட் பேக்ஸ். ஓகே, இது இந்த கிளாத் மெட்டீரியல் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதுதான் அந்த பேக். ஸோ இந்த மாதிரி லேயரான கிளாத் மெட்டீரியல். அண்ட் இட்ஸ் அ நைஸ் டோட் பேக் சார்ட் ஆஃப் அ திங். ரொம்ப ஸ்டர்டியாக இருக்குது. இட்ஸ் அ நைஸ் டோட் பேக். உள்ள நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. உள்ள மெட்டீரியலும் நல்ல ஸ்பேஷியஸான ஒரு பேக். அண்ட் ஆல்சோ உள்ளேயும் குட்டி குட்டி பவுச்சஸும் இருக்குது. இட்ஸ் அ நைஸ் ஸ்பேஷியஸ் பேக். ஆல்சோ இந்த மாதிரி பேக்ஸ்லாம் ரொம்ப லாங் டியூரபிலிட்டியாக இருக்கும். பிகாஸ் நான் இந்த மாதிரி பேக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் ஒரு 2 years மேலே அது நல்ல ரன் ஆச்சு. டெய்லி ஆஃபீஸ் போகும்போது யூஸ் பண்ணுவேன். ஸோ இட்ஸ் அ வெரி நைஸ் மெட்டீரியல் பேக். அண்ட் இதோட பெல்ட் வந்து எப்படி தான் இருக்குது. இட்ஸ் அ நைஸ் பெல்ட். ஸோ டெஃபினெட்லி குட் ஒன். இப்போ இது நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இதுதான் ஒரு சூப்பர் குவாலிட்டி பேக். அவ்வளோ அழகாக இருக்குது. ரொம்ப ஒரு ப்ரீமியம் லுக்கிங் பேக். எவ்ரிடே யூஸ்க்கு அவ்வளோ ஆப்டாக இருக்கும். ஸோ இதுதான் சைஸ். இட்ஸ் அ வெரி நைஸ் எவ்ரிடே பேக். டெஃபினெட்லி ஒர்த் எவ்ரி பென்னி. அண்ட் குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது. ஸோ டெஃபினெட்லி a good one. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ இந்த ஹாலில் இதுதான் லாஸ்ட் பீஸ். இட்ஸ் அ கிளாசிக் பிளாக் கலர் பேக். இந்த பேக் வந்து ஒரு ரொம்ப பெரிய பேக்காக இருக்குது.
இதுவுமே அரௌண்ட் 196 சம்திங் தான் இருந்தது. ஓகே, ஸோ இட்ஸ் டெஃபினெட்லி ஒர்த் இட், நான் இப்போவே சொல்லலாம். பிகாஸ் இட்ஸ் அ வெரி நைஸ் பிக் பேக். ஸோ இந்த மாதிரி குவாலிட்டி சூப்பரான ஒரு குவாலிட்டி, சீப் லுக்கிங் மெட்டீரியல் இல்லை, இட்ஸ் அ வெரி நைஸ் ப்ரீமியம் லுக்கிங் மெட்டீரியல். ரொம்ப ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்குது. இது அது நம்ம ஷாப்பிங் போகும்போதெல்லாம் யூஸ் பண்ணலாம், டைரெக்டாக ஏதாவது போட்டு போகிற மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ உள்ள இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. பட் இதில் ஜிப் இல்லை, இது வந்து இந்த மாதிரி அட்டாச்மெண்ட். நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் என் கூடயும் ஆஃபீஸ் வரும்போது இந்த மாதிரி பேக் தான் கேரி பண்ணுவாங்க. பட் அது எப்படி சேஃப்னு எனக்கு தெரியல. பட் அவங்க மோஸ்ட்லி பர்ஸ், வாலெட், மொபைல்லாம் இதில் வைக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி லஞ்ச் பாக்ஸ், அப்புறம் நம்ம ஆஃபீஸ்க்கு ஏதாவது தேவைப்படுற திங்ஸ், லேப்டாப்ஸ், இந்த மாதிரி பெரிய திங்ஸாக தான் இதில் இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ எஸ், அதுக்கு இவங்க யூஸ் பண்ணுவாங்க. பட் நான் இன்னைக்கு அப்படி யூஸ் பண்ணதில்லை டு பி ஆனஸ்ட். பட் இட்ஸ் அ வெரி நைஸ் குட் குவாலிட்டி பேக், டெஃபினெட்லி அ குட் ஒன். இப்போ என்ன ட்ரை பண்ணி ஹாலில் லாஸ்ட் பேக் வந்து திஸ் இஸ் த லாஸ்ட் பீஸ். அண்ட் அவ்வளோ ஒரு பெரிய சைஸ், அவ்வளோ ஒரு ஏஸ்தட்டிக்கான ஒரு பேக், ஆல்சோ கிளாசிக் லுக்கிங் பேக். அண்ட் இதுதான் அதோட பீஸ், ரொம்ப பெரிய சைஸ். ஸோ இதில் ஷாப்பிங்லாம் ஆப்டாக இருக்கும், ஈவன் ரெகுலர் யூஸ்க்கு கூட ஆப்டாக இருக்கும். ஸோ ரொம்ப ஸ்பேஷியஸான ஒரு பேக். ஸோ டெஃபினெட்லி அ குட் ஒன், டெஃபினெட்லி அ குட் ஒன், a 10 on 10 for this one as well. ஸோ எஸ், நம்ம அப்படியே இந்த வீடியோட எண்டுக்கும் வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த பீஸ் பிடிச்சிருந்ததுன்னு காமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதுவும் காமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்ம அப்படியே இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.